विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. எதை வச்சு எல்லா விவகாரங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டா நம்ம ஸ்வரூபம் தெரியலேங்கிற அஜ்ஞானத்தை வச்சு, அந்த அவித்யா அஜ்ஞானம் ஒரு புல்லிங்கத்திலையும் சொல்லலாம், ஸ்ரீலிங்கத்திலையும் சொல்லலாம். வித்யா அவித்யா ஞானம் அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு லட்சணம் சொல்லிச்சு 3 தரம் சொன்னோம். அனாதித்வே சதி, பாவரூபத்வே சதி, ஞான நிவர்த்திக்கும் தல பிரயோஜனம்லாம் சொல்லி வந்துட்டார். கடைசியா கேட்ட இப்போ நம்ம கேட்க வேண்டிய யதாஜெயத தத்தோபாதிஷதே வரைக்கும் ஆயிடுச்சுங்க. உபாதி பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய உபாதி இருந்ததுன்னா தாவத் பர்யந்தம் இந்த அஜ்ஞானம் போனாலும் அஜ்ஞான பிரயுக்தங்களுடைய தோற்றம் இருக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லி இது பின்னாடி சொல்றேங்க. இப்ப இந்த லட்சணத்துல ஞான நிவர்த்தியத்துவம்னு ஒண்ணு சொல்லுவோம்ல, 3வது தளம், அது அஜ்ஞானம் இல்லாத ஒன்னொன்னுக்கும் வருது. ஞான நிவர்த்தமா எப்படின்னா, ஞானம் வந்தோன்னு அஜ்ஞானம் போடுது, அஜ்ஞானம் போனா அஜ்ஞானத்துக்கும் சைத்தன்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் போடுது. இப்ப ஞான நிவர்த்தத்துவம் அவித்யா பின்னே அவித்யா சித் சம்பந்தே வருதுன்னு சொன்னா அலட்சிய லட்சணத்துவம் அவித்யாத்தின். இது ரொம்ப சுலபம். சாட்சா ஞான நிவர்த்தத்துவம்னு சொல்லணும். இது போய் அதுக்கப்புறம் அது போச்சுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ லட்சணத்துக்கு அதிவியாப்தி பரிகாரத்தை நிற்கிறோம். நச்ச அவித்யா சைத்தன்ய சம்பந்தே அதிவியாப்தி. கஸ்ய அம்சஸ்ய அதிவியாப்தின்னு கேட்கிறாரு. இப்போ ஞான நிவர்த்தியத்துவம்னு சொன்னால் அஜ்ஞானத்துலாம் வரணும். அஜ்ஞான பின்னத்துல இந்த லட்சணம் போச்சுன்னா அதிவியாப்தி. அதிவியாப்தின்னு சுலபமா மாடு எப்படி இருக்குன்னா பசு மாடு கொம்பு இருக்குன்னு சொன்னான்னா அதிவியாப்தி. ஆடுக்கு இருக்கு, எருமைக்கு இருக்கு. இப்ப நம்ம சொன்னதை விட இன்னொரு இடத்துல போனா அதிவியாப்தின்ட்டு. அவித்யாச்சி சம்பந்தம் அவித்யா இல்லை, அவித்யக்கும் சித்துக்கு சம்பந்தம் அவித்யான்னு சொல்றோம். அந்த அதிவியாப்தி பரிகாரத்துக்கு சாட்சான் ஞான நிவர்த்தியத்துவ விவட்சிதத்வாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. அவித்யா ஜன்யங்கள்ல அவித்யா உபாதான உபாதேயோகோ அவ்யதிரேகம் சொன்னு வச்சுக்கோங்க. அதுவும் அவித்யன்னு வச்சுட்டு போனா சாட்சா ஞான நிவர்த்தியத்துவம் வருது. தஸ்யா அவித்யாத்மகத்வாத்வான்னு சொல்ற. அவித்தியினால் ஒண்ணுன்னு சொல்ல வேண்டாம், அதுவே அவித்யன்னு சொல்லி விடுறோம். அவித்யன்னா வித்யா வந்ததுனால சாட்சா நிவர்த்தியத்துவங்கிறது போடாமலே ஞான நிவர்த்தியத்துவம் அதுலதான் இருக்கு. பின்னம் இல்லை. அவித்யா பின்னத்துல அவித்யா லட்சணம் வந்தா தான் அதிவியாப்தி. இதுக்கு கேட்டா ஞான நிவர்த்தியத்துவம் விஞ்ஞான லட்சணம் போருமே. அனாதின்னு ஒண்ணும் அபாவ விலட்சணங்கிற சொல்றதுக்காக பாவரூபம்னு சொல்றதுன்னு ஒரு துவஜம் கட்டின்னு இருக்காங்க. துவஜம் கட்டிக்கிறதுன்னு பேரு. அப்பதான் அவளை எதிர்த்து வாதாடுறது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறான். நச்ச விசேஷணாந்தர வையக்கம். ஞான நிவர்த்த விஞ்ஞானம் ஏதோ ஞானம் விஞ்ஞான ஸ்தீவ நிவர்த்தகம் போருமேன்னா நீங்கள்லாம் பம்பு பண்ற இளைஞர்களுக்காகத்தான் சொன்னேன். அநாதிபதஸ்ய உத்தர ஜான நிவர்த்தியே பூர்வ ஜானே பாவபதஸ்ய ஞான பிராகபாவே ஞானஜன்ய காரிய பிராகபாவே ச அதிவியாப்திவாரகத்வேன சார்த்தகத்வாது. ஞான நிவர்த்தியத்துவம்னு சொன்னா நம்ம வரிசையா ஒரு ஞானம் போய் இன்னொரு ஞானம் வரிசையா விற்பி ரூப ஞானம் வந்துட்டே இருக்கு. 2வது 3வது ஞானம் வரிசை நேற்றுக்கு நடந்த பாடம் இன்னைக்கு ஞானம் இல்லை, 5 நிமிஷம் முன்னாடி சொன்ன பின்னாடி ஞானம் இல்லை. ஞானம் 2வது ஞானம் வந்தா முதல் ஞானத்தை அடிச்சுன்னு போறது வாஸ்தவம். இது வரப்பிரசாதம் இல்லைன்னா நாம பரீட்சையில எழுதி ஒழுங்கா மார்க் வாங்க முடியும். முதல் கொஸ்டின் ஆன்சருடைய புத்தி விருத்தி அப்படியே இருந்துட்டே இருந்ததுன்னா 2வது கொஸ்டின் ஆன்சர் போகும்போது இது குறுக்க வந்து பூந்ததுன்னா ஒரு பையனை பார்க்க முடியும். நல்ல வரப்பிரசாதம். அது முடிச்சு விட்டுதான் அடுத்த கேள்வி எழுதணும். ஏன்னா உத்தர ஜானத்தினால் பூர்வ ஜான நிவர்த்தியமாகலன்னா எக்ஸாம் ப்ராப்ளம் ஆயிடும். ஏன்னா அது மறந்துதான் இன்னொன்னு எழுதணும். இதுவும் குறுக்க கிளாஷ் ஆச்சுன்னா சரியா வரும். அப்போ உத்தர ஜான நிவர்த்தித்துவம் பூர்வ ஜானத்துல இருக்கு, அதிவியாப்தி வருதுங்கிறதுக்காக என்ன பண்ணி நாம இப்ப அதுக்கு
அனாதித்துவம் சொல்ல வேண்டும். இந்த ஞானங்கள்லாம் சாதி வந்துட்டு போயிடுறது. அதுல அத்திவியாப்தி வாரணம் பண்றதுக்காக முதல் கணம் போனோம். அனாதிபதஸ்த உத்தர ஜான நிவர்த்தியே பூர்வ ஜானே அதிவியாப்தி வாரகத்வேன சார்த்தகத்வாத்துன்னு முடிச்சோம். இப்போ பாவரூபம் எதுக்காக சொன்ன நெய்யாயிகால ஞான பிராகபாவா ஜானம்னு சொல்றாங்க. பெரிய விஷயங்கள் இருக்கு. இப்ப கட பிராகபாவம் கடம் வந்தா போயிடும். கடம் முன்னாடி பிராகபாவம் சொன்னாலும் இல்லையோ, இது முன்னாடி இல்லையோ அது பிராகபாவம். இப்போ கட பிராகபாவம் போறது போன உடனே கட்டம் வருது, இல்ல கடம் வர்றதுனால கட பிராகபாவம் போறது. இதுல பெரிய விஷயம். ஒரு செகண்ட் வித்தியாசத்துல பிராகபாவ நிவர்த்திரேவ கடகா பிராகபாவ நிவர்த்தகோ கடகா சூரியா அந்தகார நிவர்த்தகா அந்தகார நிவர்த்தி சூர்யா. இதுல ஒண்ணும் பெரிய அது விஷயம் இல்லை இப்ப நமக்கு. ஆனா ஞான பிராகபாவத்தை வாங்கி நான் என்ன பண்ணுவேன், இது அனாதித்துவம் வேற இருக்கிறதுக்கு, ஞான நிவர்த்தியத்துவம் வேற இருக்கு. அனாதித்வேசதி ஞான நிவர்த்தியத்துவம்னு சொன்னா அஜ்ஞானத்தின்னே ஞான பிராகபாவே அத்திவியாப்தின்னு வாங்கி விடுவோம். ஞான பிராகபாவத்தை தான் நீங்க சொல்றேன்னு இஷ்டாபத்தி வேற வந்துடும். அப்போ அது வேற இருக்கு. ஞானஜன்ய காரிய பிராகபாவேச்ச அதுலயும் வரும். ஞானஜன்யமான காரிய பிராகபாவம்னு என்ன அர்த்தம், இந்த பதார்த்தங்கள் எல்லாம் இல்லாம போறது. அதிவியாப்தி வாரகத்வேன சார்த்தகத்வாது. இது வரைக்கும் போ அநாதி பாவரூபத்வே சதி ஞான நிவர்த்தியத்துவம் ஆச்சு. அநாதித்வே சதி பாவரூபத்வே சதி ஞான நிவர்த்தியத்துவம் அஜ்ஞான லட்சணம் ஆச்சு. இல்லது இன்னொரு லட்சணம் சொல்ற ஞானத்வேன சாட்சாத் தன்னிவர்த்தியத்துவம் பவதி லட்சணாந்தரம். இன்னொரு லட்சணம் சொல்றா இருக்கும். எது சாட்சாத் ஞானத்தினால ஞானமா இருக்கிறதுனாலேயே போறோம். இது பூர்வ ஜானம் உத்தர ஜானம் வந்தோன்னு போச்சே, அது ஞானமா இருக்கிறதுனால இல்லை, எது வந்தாலும் போடும். யோக்கிய விபு விசேஷ குணானா சோத்தரவர்த்தி விசேஷ குண நாசியத்துவம்னு நியமம். யோக்கியமாக நம்மால தெரிந்து கொள்ளக்கூடிய விபு விசேஷ குணங்கள் ஆத்மா இதில் உள்ள விசேஷ குணங்கள் எல்லாம் முதல் குணமானது உத்தரவர்த்தி குணம். எது வந்தாலும் போயிடும். இச்சை வந்தாலும் போயிடும், கோபம் வந்தாலும் போயிடும். முதல் ஞானம் போறதுக்கு இன்னொரு ஞானம் தான் வரணும்னு இல்லை. பட்டுன்னு கோபம் வந்து நினைச்சுங்க, துவேஷம் வந்து நினைச்சுங்க, வேற ஏதோ டென்ஷன் வந்து ஒரு செல்போன் வந்து பூர்வ ஞானம் போடும். அதான் விஷயம். அது ஞானம் வந்துதான் போகணும்னு அவசியம் இல்லாததுனால ஞானம்ங்கிறது கிரைட்டீரியா இல்லை. ஞானத்துவம் நிவர்த்தகதா அவச்சேதகமாக இருந்து அது போகல. உத்தர குணத்துவங்கிறது நிவர்த்தகதா அவச்சேதகம். அதனால ஞானத்துவேன சாட்சாத் தன் நிவர்த்தியத்துவம் போட்டோம்னா இந்த சம்பந்தாதிகள் பரம்பரைகள் எல்லாம் போடுங்கிறதுக்காக லட்சணாந்தரமா சொல்லலாம் அப்படின்னு இது ஒரு லட்சணம் சொன்னார். இந்த லட்சணம் வரவே வராதுன்னு அசம்பவ தோஷம் கேட்க போறான். இன்னொன்னு அசம்பவா கல்பிதத்வேன தோஷஜன்ய தீமாத்திர சரீரஸ்ய அஜ்ஞானஸ்ய ஞான நிவர்த்தியஸ்ய அபாவ விலக்ஷணஸ்ய ரூப்யவத் அநாதித்வா யோகா. ஞானத்தேன சாட்சான் நிவர்த்தியத்துவத்துல அநாதித்துவம் இருக்கு. அநாதித்துவம் எல்லாம் போகவே இல்லை. ஏன்னா அநாதித்துவம் போடலேங்கிறத அபிச்சின் ஸ்பெஷல். இப்போ நீங்க 3 தளமும் வச்சுக்கணும். இப்போ ஞானத்தேன சாட்சான் நிவர்த்தியத்துவங்கிறது தான் சேர்த்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும், கல்பிதத்வேன தோஷஜன்ய தீமாத்திர சரீரஸ்ய அஜ்ஞானஸ்ய. அஜ்ஞானம் கல்பிதமா இல்லையா? அஜ்ஞானம் அத்தியஸ்தம்னு அர்த்தம், மித்யாபூதமா இல்லையா? அஜ்ஞானம் பரமசத்தியமா நமக்கு அப்படின்னா ஞானத்தினால போகவே போகாது. அப்போ தோஷஜன்ய தீமாத்திர சரீரஸ்ய அதுவும் அத்தியஸ்தங்களுக்கு எல்லாம் இந்த தோஷம் இருக்கிற வரைக்கும் ஒரு ஞானம் ஏற்படும். அந்த தோஷம் போயிடுச்சுன்னா போயிடும். நமக்கே மஞ்சக்காமால தோஷம் போயிடுச்சுன்னா சங்க பீதாங்கிற ஞானம் போயிடும். தோஷஜன்ய தீ மாத்திர சரீரம்னா பிராத்திகங்கள்லாம் பிரதீதி மாத்திர சரீரமா இருக்கிறது. அஜ்ஞானமே அப்படித்தானே. அநாதித்வம் எப்படி வரும்? தீ தோஷஜன்ய தீ சரீரம் அஜ்ஞானம்னா அப்போ அதுக்கு அநாதித்வம் வராது. லட்சணத்துக்கு அசம்பவம். நீங்க சொன்ன லட்சணம் வராமல் போயிடுச்சு. பசுமாடு எப்படி இருக்கும்னா ஒரு குழம்பு இருக்கும்னா காலில் ஒரு குழம்பு இருக்கும்னு லட்சணம் ஒருத்தன் சொன்னான்னா சொல்லுவணும். தூஷணத்திலே ரஹிதோ தர்மோ லட்சணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இல்லை. அவ்வியாப்தி அதிவியாப்தி அசம்பவம் இந்த 3 குற்றம் இல்லாததான டெபினிஷன் தான் லட்சணம் தான். அப்போ கோஹோ ஏகசபவத்தே லட்சணே உக்தேன்னு சொன்னான்னு என்ன அர்த்தம்? லட்சணத்தேன் அதிமத்தேன்னு அர்த்தம். எப்படி தூஷணத்திலே ரஹிதோ அதுல இந்த சில பிரயோகங்கள்ல
சிந்தித்தே உக்தே லட்சணத்தேன லட்சணத்தேன் எப்படி உக்தே பூஷணத்தே இது தர்மம் தான் லட்சணம் புரிஞ்சுன்ற அப்புறம் இல்லை. வெள்ளியா தெரிஞ்சது வெள்ளி போல தெரிஞ்சதும் சுத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளி போல ஒண்ணும் தெரியல, வெள்ளியாத்தான் தெரிஞ்சது. பின்னாடி சேர்த்து பேசுறது நம்ம வழக்கம். அப்போ இவர் கல்பிதத்துவங்களுக்கெல்லாம் தோஷஜன்ய தீமாத்திர சரீரத்துவம் சொன்னால் அஜ்ஞானமும் ஜன்யம்னு ஆயிடுமே, அனாதித்துவம் வராது. அதே போல ஞான நிவர்த்திய அபாவ விலட்சணஸ்ய ரூப்யவது அனாதித்வா, ஞான நிவர்த்தியமாகவும் ஒண்ணு இருக்கு, அபாவ விலட்சணமாகவும் ஒண்ணு இருக்குன்னா சுக்தி ரூபியும் ஞான அபாவ விலட்சணம் தானே. ஞான நிவர்த்தியம் தானே, சுக்தி ஞானம் வந்தோம்னா ரூபியம் போயிடுறது, அது அனாதியான ஞான நிவர்த்தியமாகவும் அபாவ விலட்சணமாகவும் ஒண்ணு இருக்குமே. ஆனால் அது என்ன ஆறுதுன்னா அனாதித்துவம் வராது, அஜ்ஞானத்துக்கு அனாதித்துவம் வராது. ஏன் தோஷஜன்ய தீமாத்திர சரீரத்துவா அது அஜ்ஞானத்தியான்னு கேட்டார். இவர் என்ன பண்ணார், கல்பிதத்துவங்கிறதுக்கு கிரைட்டீரியா கட்டாயமா ஜன்யமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அனாதியும் கல்பிதமா இருக்கலாம். கல்பிதத்துவ மாத்திரம் ஹி ந தோஷஜன்ய தீமாத்திர சரீரத்வேவா சாதித்வேவா தந்திரம் கிந்து பிரதிபாச கல்பக சமானகாலீன கல்பகவத்வம். ஒரு பதார்த்தம் சாதின்னு சொன்னா எப்ப சொல்லலாம், தோஷஜன்ய தீமாத்திர சரீரம்னு சொன்னா எப்ப சொல்லலாம்னா இந்த பிரதிபாச கல்பக சமானகாலீன கல்பகவத்வம். இப்போ கயிறை பார்த்து பாம்புன்னு பிரதிபாசம் வருதா, இந்த பிரதிபாசத்தை ஏற்பாடு பண்ணக்கூடியதுக்கு பல காரணங்கள் இருக்கு, சம்ஸ்கார உத்போதம் அது இது எல்லாருக்கும். கல்பகம்னாக்க ஜனகமாக உள்ள ஒரு பதார்த்தம் காரணம். தத் சமானகாலீன கல்பகவத்துவம், அந்த சர்ப்பத்துக்கு கல்பகவத்துவம் வந்துருக்குன்னு வச்சுங்க, அந்த சர்ப்பமானது சாதின்னு சொல்லணும். அப்போ தோஷஜன்ய தீமாத்திர சரீரத்வே கல்பிதத்துவம் மட்டும் தந்திரம் இல்ல, பிரதிபாச கல்பக சமானகாலீன கல்பகவத்துவம். இந்த அவித்திக்கு இன்னொரு கல்பகவத்துவம் கிடையாது, இதுவே தனக்குத்தானே அத்தியாசத்துக்கு காரணமா இருந்தே வழி அவித்யா பின்ன அத்தியாசங்களுக்கு எல்லாம் பிரதிபாச சமானகாலீன கல்பகவத்துவம் இருக்கு, இதுக்கு ஸ்வதகா இல்ல. இது சாதித்வே தந்திரம், சாதி கல்பகவத்துவம் வா. ரெண்டாவது கிரைட்டீரியா சொல்றார், அந்த கல்பகமே இப்பதான் ஒன்று கல்பகம்னா காரணம்னு வச்சுங்க, அது வருவதற்கு காரணம் கல்பனாயா காரணம் கல்பகம், அது சாதியா இருக்குன்னு வச்சுக்கணும். இங்க நமக்கு இது ஏற்கனவே அவித்யா தச்சிதோர் யோகா சாஸ்மாகமனாதேக வித்யா அனிவர்த்திய வித்யா அனிவர்த்திய வித்யா அனிவர்த்திய அப்பிரயுக்த வித்யா அனிவர்த்தி அப்பிரயுக்த நிவர்த்தி பிரதியோகித்வம். தாஜியார் என்ன பண்ணணும், வித்யா அனிவர்த்தி அப்பிரயுக்த நிவர்த்தி பிரதியோகித்வம். இது இந்த பதார்த்தங்கள் வந்ததெல்லாம் போயிடுறதுன்னு வச்சுக்கோங்க, கடபடாதிகள்லாம் உண்டானது போயிடுறது, நிவர்த்தி பிரதியோகித்தம் இருக்கு. அது வித்யா அனிவர்த்தி அப்பிரயுக்தம் இல்ல, வித்யா நிவர்த்தி பிரயுக்த நிவர்த்தகத்துவம் இருக்கு. பிராகபாவ பிரதியோகித்துவம் வா தந்திரம். மூணு விஷயம் முன்னாடி இல்லாமல் இருந்து இப்ப வந்ததுன்னு எங்க பிரதீதி ஓடுதோ அதான் சாதி. அவித்திக்கு அப்படி நமக்கு இல்லவே இல்லை. அவித்யா நாசம், அவித்யா உங்களுக்கு எத்தனை நாளா தெரியலேன்னு கேட்டா யாராவது ஏதாவது சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க முதல்ல. அது எனக்கு தெரியல சார்னா, ரொம்ப நாளா தெரியலன்னு தான். நச்ச தத் பிரகிருத்தே அஸ்தி. இந்த 4 கிரைட்டீரியாவில் பிரதிபாச சமானகாலீன கல்பகவத்துவம், சாதி கல்பகவத்துவம், வித்யா அனிவர்த்தி அப்பிரயுக்த நிவர்த்தி பிரதியோகித்துவம்னு சொல்றதோ, பிராகபாவ பிரதியோகித்துவம்னு சொல்றதோ, இந்த 4மே இங்க இல்லை. பிரகிருத்தின்னா இந்த அஜ்ஞானே இல்லை, அதனால அத்தி ஞான நிவர்த்தியத்துவ சமானாதிகரண அபாவ விலட்சணத்துவேன அவித்யாயா சாதித்துவ சாதனை. இப்ப வேற விதமா போனா அவித்யாங்கிறது அனாதியா இருக்க முடியாது. ஏன், ஞான நிவர்த்தித்துவமும் இருக்கு, அபாவ விலட்சணத்துவமும் இருக்கு. எது போலன்னா சுத்தி ரூபம் போல ஞான நிவர்த்தித்துவம் இருக்கு, அபாவ விலட்சணத்துவம் இருக்கு. சுத்தி ரூபியமானது ஞானத்தினால் நிவர்த்தியமானதோ இல்ல, சுத்தி ஞானத்தினால ரூபியம் நிவர்த்தியமானது. அபாவ விலட்சணத்துவம் இருக்கு. எத்திர அபாவ விலட்சணத்துவம் ஞான நிவர்த்தித்துவம் தத்திர தத்திர சாதித்துவம்னு வியாப்தி இருக்கா இல்லையா? இந்த அஜ்ஞானத்திலையும் ஞான நிவர்த்தித்துவம் சொல்ல போறேன், ஞானம் வந்தா போயிட போறது.
அதே போல அபாவ விலட்சணத்துவம் வேற சொல்றேன் இல்லைங்க. ஏன்னா அபாவம்னு சொல்லிவிட்டா கடத்தினால நிவர்த்தி ஆகிறதான அத்தியந்த அபாவம் அனாதியா இருக்கலாம், பிராகபாவம் அனாதியா இருக்கலாம். நீங்க அனாதியா இருந்தா நிவர்த்தி ஆகலாம்னு அபாவம்னு சொல்லணும். நீங்க அபாவ விலட்சணத்தையும் சொல்லிட்டு ஞான நிவர்த்தியம்னு சொன்னால் இந்த அஜ்ஞான பின்ன ஸ்தலங்கள் எல்லாம் என்ன வியாப்தி இருக்கு, அது சாதியாது. நீங்க அஜ்ஞானமானது ஞானத்தினாலையும் போகிறது, அதே சமயத்துல அபாவ விலட்சணமாகவும் இருக்குன்னு சொன்னால் நீ எந்தெந்த பிரமஸ்தலத்துல ஞானத்தினால நிவர்த்தி வருதோ அந்த எல்லாம் சாதி பதார்த்தமாத்தான் சாதித்வ சாதனே. அப்ப என்ன வரும்னார், பாசம்னு சொல்ற. பிரமாணாந்தரேன அனுமானத்துக்கு சாத்தியாபாவ நிச்சயம் வந்தா பாசம்னு பேர். நெருப்பு ஜில்லுன்னு இருக்கும், திரவியமோல்லையோ ஜலம் போலேன்னு சொன்னான்னா நெருப்பு ஒரு கட்டியை கொண்டு கையில வைக்கிறது தான் பாசம். சுடுறதுன்னு சொல்றோம், பிரத்யட்சத்தினால சுடுவது தான் பாசம். அது போல அனுமான பிரமாணத்தினால இப்போ அனாதித்வத்தை பங்கம் பண்ண நினைக்கிறான், அஜானத்தை சாதின்னு சொல்லணும்னு நினைக்கிறான். ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா அஜாமே கான் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜா அஜாம்னு போட்டிருக்கு. அஜான்னு அனாதின்னு அர்த்தம், அஜங்கள்ல அனாதி இல்ல. நஜாயத்தே இதுங்கிற விற்பத்தியை வச்சு இது உண்டாகாததுனால அஜன்னு பேரு. விஷ்ணுவனுடைய முதல் பிள்ளையான பிரம்மாவுக்கு அஜன்னு பேரு, அஜன்னு பேரு. இதெல்லாம் சம்யா. இங்க யோகி யோகத்தினா அஜாமேகான்னு சொல்றது அனாதி எங்க சொல்றதுன்னு தெரிஞ்சு உங்களுக்கு சந்தேகப்படுறேன்னு சொன்னேன். அஜாமேகான்னு சுத்தியில அஜ்ஞானம் உண்டாகாதுன்னு சொல்லியிருக்கு. அனாதிமாயா சுப்தா இத்தியாதி சாஸ்திர விரோதா. இங்க சாஸ்திரம் போட ஸ்ருதின்னு போடல, அனாதிமாயாங்கிறது காரிக்கேன். அதனால இவர் கரெக்டா போடுறார். இத்தியாதி ஸ்ருதி விரோதம் போட்டாக்கா ஏமாந்து போடுவாங்க. காரிக்கைய ஸ்ருதின்னு நினைக்கிறவா சில பேர் இருக்கா. இத்தியாதி சாஸ்திர விரோதம் வருது. விரோதம்னா பாசம்னு அர்த்தம். அநாதித்வ சாதகேன ஞான நிவர்த்தியத்தே சதி பாவ விலட்சணத்தேன சத்பிரதிபட்சா. இன்னொன்னு சொன்னார், அஜ்ஞானம் அநாதி ஞான நிவர்த்தியத்தே சதி பாவ விலட்சணத்வாது. ஞான நிவர்த்தியமாகவும் இருக்கு, பாவ விலட்சணமாகவும் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அது என்னவா இருந்தாலும் அனாதியாத்தான். அது ரொம்ப நாளா இருந்திருந்தது, இப்ப ஞானத்தினால போச்சுன்னு சொல்லணும். பாவத்வஸ்ய உபாதித்வஞ்சா. இது எப்படின்னு கேட்டா பாவத்வஸ்ய உபாதித்வஞ்சா. அவன் சுற்றி போதுதான் சொன்னான். என்ன சொல்றான், ஞான நிவர்த்தியமாகவும் இருந்து அபாவ விலட்சணமாகவும் இருந்தால் சுத்தி ரூபியம் போல சாதியா இருக்கணும். சுத்தி ரூபியத்துல பாவத்துவம் இருக்கு, அது பாசிட்டிவா உள்ள பதார்த்தம் தானே. இங்க இந்த பாவரூபத்துவங்கிறது ஒத்துக்கல. நானே பாவரூபத்தம் சொல்லும் போது அபா விலட்சணத்தா பாவரூபத்தம் சொல்ல, நிஜமான பாவரூபத்தம் சொல்லல. அதனால திருஷ்டாந்தத்துல இருக்கலாம், அங்க இருக்கிறதுக்கு காரணம் பாவத்துவம் இருந்ததுனால இங்க அந்த பட்சமான அஜ்ஞானத்துல பாவத்துவம் இல்லாததுனால நீ சொன்னதான அனுமானம் தப்பு. அனாதியாக இல்ல ஏற்க வேண்டாம், சாதியாக அஜ்ஞானம் இருக்குன்னு சொன்ன அனுமானத்துல சோபாதிகத்துவம் சாஸ்திரபாதம் சத்பிரதிபக்ஷம் 3 வருது. அதனால அஜ்ஞானம் அனாதி. இப்போ இது முதல்லயே பலதரம் கேட்ட கேள்வியை மறுபடியும் வேற திசா கேட்கறது. நீங்க அபாவ விலட்சணம் சொன்னாலும் அஜ்ஞானத்தை பாவ விலட்சணம் சொல்றே, பாவத்துவம் இல்லைங்கிறே. ஏன் சார் அபாவ விலட்சணம்னா பாவமா தான் இருக்கணும், பாவ விலட்சணம்னா அபாவமா தானே இருக்கணும். சர்வசத் விலட்சணத்துல சொன்னது மறுபடியும் கழி போடுறான். அபாவ விலட்சண அவித்யாதோ பாவ விலட்சணத்துவம் அசம்பவி பரஸ்பர விரோதாரிதி வாச்சம். முதல்ல எடுத்துன்னு சுக்லாமிரதம் பிரதம நித்தியாத்வத்திலே தெரிஞ்ச விஷயம். அபாவம் இல்லாமல் இருக்குன்னா அது பாவமா இருக்கணும், பாவமாவும் இல்லைன்னா அபாவமாவும் இருக்கணும். அபாவமாவும் இல்லை, பாவமாவும் இருக்கல. ஒண்ணு பகல்ல பிறந்த பிள்ளையாரு, ராத்திரில பிறந்த பிள்ளையாரு, ரெண்டு இல்லை என்னன்னு சொல்ல சொன்னீங்க. அசுர சிந்தியாத்துல பிறந்தான்னு சொல்லணும், அது வேற விஷயம். இப்படி இல்லைன்னா பகல் ராத்திரி 2 தான் உண்டு மொத்தத்துல. அதனால இப்படி விஷயம் கேட்கலாம். இது ஏற்கனவே பரஸ்பர விரக வியாபகத்துவம்பா வியாபியத்துவம்பா அதெல்லாம் பழைய பாடத்தை ஞாபகப்படுத்துறாரு. போன வருஷம் ஆரம்பத்துல பாடம். அபாவ விலட்சண அவித்யாதோ பாவ விலட்சணத்துவங்கிறது வர முடியாதேப்பா. ஏன் பரஸ்பர விரோதா அபாவத்துவம் பாவத்துவம் பரஸ்பர விருத்தமான தர்மங்களுக்கு அபாவம் உள்ளத்துல வராதே அப்படின்னு கேட்டார். இது என்ன வாக்கியம், பாவத்துவ அபாவத்வயோஹோ
பாதகசத்வேன திருத்தீய பிரகாரத்த சித்தௌ பரஸ்பர விரகம் வியாபகத்வரூப விரோத அசித்தே பரஸ்பர விரகம் வியாபியத்வரூபஸ்து விரோதः ந ஏக விரகேண அபரமாட்சிபதி நஹி கோத்வ விரக அஸ்வத்வம் ஆட்சிபதி எத்திர எத்திர கோத்வம் தத்ர தத்ர அஸ்வத்வா பாவः சொல்ல முடியல எங்கெல்லாம் கோத்வம் இருக்கோ அங்க அஸ்வத்வம் இல்லை விரகான அபாவம் அர்த்தம் அஸ்வத்வா பாவத்துக்கு வியாபியமாக கோத்வம் இருக்கு இப்படி இருந்ததுக்காக இந்த மகிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல அஸ்வத்வமும் இல்லை கோத்வமும் இல்லை ரெண்டு இருக்க பரஸ்பர விரக வியாபியமாக இருக்கிற பதார்த்தத்தினுடைய ரெண்டுக்கும் வைலேஷனும் ஒரு இடத்துல இருக்கு அதனால பரஸ்பர விரக வியாபியத்துவ ரூபஸ்து இது விரோதமே இல்லைன்னு சொல்லணும் அயந்து நதிரோதான்னு சொல்லணும் ஏக விரகேன அப்புறம் ஆட்சிபத்திங்கிறதுல விரோதம் இல்லைன்னு நினைக்கிறது விரோதமா வச்ச இந்த பரஸ்பர விரக வியாபகத்துவம்னா என்ன தெரியுமா எத்திர எத்திர கோத்வா பாவா தத்திர எத்திர அஸ்வத்வம்னு சொல்ல முடியுமா எத்திர எத்திர கோத்வா பாவா மகிஷே கோத்வாஸ்வத்தியம் சொல்ல முடியாது வேற எதுவோன்னு சொன்னேன் அது ரெண்டு தான் இங்க பரஸ்பர விரக வியாபகத்துவம் இல்லை எத்திர எத்திர இங்க பாருங்க எது ரெண்டு விஷயம் நம்ம இப்ப எத்திர எத்திர பாவத்வா பாவா தத்திர தத்திர அபாவத்துவம் சொல்லணும் எத்திர எத்திர அபாவத்வா பாவா தத்திர தத்திர பாவத்துவம்னு சொல்லணும் சொல்ல முடியாது பாவத்வா பாவத்தையோகோ பாதக சத்வேன திருத்தீய பிரகாரத்தை சித்தவுன்னு போட்ட என்ன அர்த்தம் இது பாவமா இருந்தா அனாதியா இருந்தா நிவர்த்தியமாக ஆகாது இது அபாவமா இருந்ததுன்னா மறைக்க முடியாது ஒரு விஷயத்த அதனால ஒரு விஷயத்த ஒண்ணு மறைக்கிறதுன்னு சொன்னாலே அது அபாவம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் சன்னாப்பிய சன்னாப்பியா சத்தா இருந்ததுன்னா நிவர்த்தித்துவம் வராது அசத்தா இருந்ததுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க பிரதீத்தியே வராது அஜானத்துக்கு பல பிரதீத்தி இருக்கு நமக்கு எப்படி சொன்னாலும் பாவா பாவம்னாலும் சத்வா சத்தம்னாலும் ஒண்ணுதான் ரெண்டு விதத்திலையும் நமக்கு சத்வா சத்த விலட்சணமா இருக்கிறதுக்கு சத்துவமாகவோ அசத்துவமாகவோ பாவமாகவோ அபாவமாகவோ மட்டும் இருக்க முடியாதுங்கிறது தீர்மானம் ஆயிட்டபடினால திருத்தீய பிரகாரத்தை சித்தம்னா என்ன பாவாபாவ விலட்சணம் இருக்கும் பொழுது பரஸ்பர விரக வியாபகத்துவங்கிற விரோதம் வரவே இல்லை நமக்கு அது காட்டவே முடியாது வியாபியத்துவ விரோதமோ கவலை இல்லை எத்திர கோத்த விரகா அஸ்வத்வம் ஆட்சிபதி அத்திர கோத்வா எத்திர அஸ்வத்வம் தத்திர கோத்வா பாவான்னா உடனே கோத்துவம் இல்லை அஸ்வத்துவம் இல்லாததான ஒரு மகிஷம் இருக்கேன் இங்க அது மகிஷமாவா இருக்கணும் இல்லைன்னா கோவாத்தா இருக்கணும் ரெண்டு தான் பிராணி அமுத்தமே அப்படி இல்லை இதெல்லாம் சதுசத் விலட்சணத்துல சொன்னது நச்ச ஆத்மவத்து அநாதேர் அபாவ விலட்சணஸ்ய அனிவர்த்தியத்துவம் ஆத்மத்துவசைவ உபாதித்வாயோ என்ன சுத்தி சித்தி உபாதியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்லுங்க சர்வத்திர உபாதியை அன்வேஷ்டவியா விஜயகாமின்னு சொல்லியிருக்கான் இப்ப என்னாச்சு அஜ்ஞானம் ந நிவர்த்தியம் அஜ்ஞானம் நிவர்த்தியே ஆக முடியாது சார் ஒரு நாளும் ஏன்னா அபாவ விலட்சணத்தே சதி என்ன அபாவ விலட்சணத்துவா ஆத்மவத்துன்னு ஆத்மா அபாவமா அபாவ விலட்சணமும் இல்லையா அஜ்ஞானம் அபாவ விலட்சணமும் இல்லையா ஆத்மாவை போல இதுக்கு நிவர்த்தியே வராதுன்னு அனுமானம் பண்றேன் இதுக்கு இது எப்படி இருக்கு அஜ்ஞானம் ந நிவர்த்தியம் அபாவ விலட்சணத்துவா ஆத்மவத்துன்னு அனுமானம் இந்த அனுமானத்தையும் சொல்றான் இந்த அனுமானத்துக்கு ஃபலா என்ன சொல்லி நம்ம இப்போ ஐயா ஆத்மத்துவம் உபாதி இது ஆத்மாவா இருக்கிறதுனால அப்படி இருக்கு பாபா அங்க அபாவ வைலட்சண்யம் இருக்கிறதுனால இல்ல ஏன்னா அபாவ வைலட்சண்யம் கடத்துல கூட இருக்கு கடத்துல அபாவ வைலட்சண்யம் இருக்கு ஞான நிவர்த்தித்துவம் இல்லாம அபாவ வைலட்சண்யம் சுற்றுவிப்பத்துல இருக்கு அனாதித்ய சதி இருக்கவே இருக்க இப்ப இவர் என்ன சொல்ற ஆத்மவது அநாதேக அபாவ விலட்சணத்து அநாதேசத்திருக்கார் அநாதேக அபாவ விலட்சணத்து அநாதியாகவும் இருக்கார் அபாவ விலட்சணமாகவும் இருக்காருன்னா அப்ப இவரை அழிக்கவே முடியாதே
எது போலன்னா ஆத்மாவை போலன்னா இவர் சொல்றார் ஆத்மத்துவ செய்வ உபாதித்வாது. அவர் அனாதியாயிருந்து அபாவ விலட்சணமாயிருந்தாருங்கிற கிரைடீரியாவினால நிவர்த்தித்துவம் இல்லைங்கிறது இல்ல, ஆத்மாவா இருக்கிறதுனால. ஏன்னா ஆத்மாவும் இல்லாம போட்டுமே என்ன சொல்ற, நீதான் ஆத்மா. ஏவ நிராகர்த்தா தஸ்யைவ ஆத்மத்துவ. ஆத்ம நிராகரணம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு பல காரணம். ஆத்மாவா இருக்கிறதுனால நிராகரணம் பண்ண முடியாது. ஆத்மத்துவ உபாதித்வாது. அதுக்கப்புறம் சொல்ற நச்ச அத்தியந்தாபாவ அந்யோன்யாபாவயோகோ சாத்திய அவ்யாப்தி. உபாதித்துவம் சொன்னா சாத்திய வியாபகத்தே சாதன அவ்யாபகத்துவம் சொல்லணும். அனிவர்த்தியத்துவம் எத்திர எத்திர தத்திர தத்திர ஆத்மத்துவம் சொல்லணும் இல்லையா? எத்திர எத்திர அனிவர்த்தியத்துவம், ஆத்மாவை நிவர்த்தி பண்ண முடியாது, அங்கெல்லாம் ஆத்மத்துவம் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இவன் அனிவர்த்தியம் தான் சாத்தியம் சொல்லியிருக்கான். அனிவர்த்தியத்துவ சாத்தியத்துக்கு வியாபகமாக ஆத்மத்துவம் இருக்குன்னு சொன்னேன்னா அனிவர்த்தியத்துவம் அத்தியந்தாபாவத்திலையும் இருக்கு, அந்யோன்யாபாவத்திலையும் இருக்கு. ஆனா அத்தியந்தாபாவம் அந்யோன்யாபாவம் ரெண்டு நிச்சயாச்சு உங்களுக்கு நிவர்த்தியமாச்சு. சாத்திய அவ்யாப்தினா அனிவர்த்தியத்துவம் இல்லையே. ஆத்மஸ்தாம் ஆத்ம எத்திர எத்திர அனிவர்த்தியத்துவம் தத்திர தத்திர ஆத்மத்துவம் சாத்திய வியாப்தி. அத்தியந்தாபாவ அந்யோன்யாபாவம் ரெண்டு கூட நமக்கு அனிவர்த்தியம். ஆனால் அங்க ஆத்மத்துவம் இல்லையான்னு கேட்டார். அதிகரண அதிரிக்த அனிவர்த்திய அத்தியந்தாபாவாதேகே அனர்த்தபகமா. பெரிய அஸ்திரம் இருக்கும். இப்போ இத்தனை நேரம் சொல்லி வந்தாரு பூதலே கடாபாவா இருக்கு தனியா, அதுக்கும் சொரூப சம்பந்தம். இதை வச்சு ஏகப்பட்ட விவகாரங்கள் பண்ணி வச்சுப்போம். அதையே இப்ப காலவாரி விடுற இடம். அத்தியந்தாபாவங்கிறது ஒரு இடத்துல இருக்குன்னா அது தனி இல்லை, அந்த அதிகரண ஸ்வரூபமே. அதை தவிர தனி ஸ்வரூப சம்பந்தம் இல்லை. அவன் சொல்றது எல்லாம் வந்து முடியும். அதிகரண ஸ்வரூப சம்பந்தம் சொன்னாலும் அதிகரண ஸ்வரூபம்னு தான் ஆகும். நாங்க அதை ஒத்துக்கலன்னு. அதாவது உபாதி சொல்றதா இருந்தா ரெண்டு கட்சிக்காரனும் ஒத்துக்கிறதா இருக்கணும். அத்தியந்தாபாவமானது அதிகரண ஸ்வரூபமாக ஒத்துருக்கமே ஒழிய அதிகரண அதிரிக்தத்தை அனிவர்த்தியமாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்தாபாவத்தை ஒத்துக்கலை. அப்புறம் பார்த்தா எத்திர எத்திர அனிவர்த்தியத்துவம் துச்சத்துல இருக்க ஆத்மத்துவம் இல்லையான்னு ஆரம்பிச்சான். துச்சம்னா சசசங்காதிகள். சசசங்காதிகள் ஒத்துறாலையும் அழிக்க முடியாது. ஏன் அழிக்க முடியாது? அழிக்கிறதுக்கு நச்ச துச்சே சாத்தியா வியாப்தி அபாவ விலட்சணத்துவ ரூப சாதனாவச்சின்ன சாத்திய வியாபகத்துவபத்தே. எத்திர எத்திர அனிவர்த்தியத்துவம் தத்திர தத்திர ஆத்மத்துவம்னு சொல்றதில்ல. எத்திர எத்திர அபாவ விலட்சணத்தே சதி அனிவர்த்தியத்துவம். இந்த உபாதியில சாதனாவச்சின்ன சாத்திய வியாபகம்னு ஒண்ணு இருக்கு, பட்சதர்மாவச்சின்ன சாத்திய வியாபகம்னு ஒண்ணு இருக்கு. நாளா பிரிச்சிருக்காங்க உபாதிய. அதுல ரொம்ப போனோம்னா இப்ப வண்ட குழம்பு போடணும். நேர சாத்தியத்துக்கு வியாபகத்துவம் சொன்னா ஒரு இடத்துல வரலன்னா அங்க ஏதாவது ஒண்ணு கலந்துக்கணும். இப்ப எதை கலந்துக்க போறேன்? அபாவ விலட்சணமான அஜ்ஞானம்னு சாதனத்துல அபாவ விலட்சணம் போட்டுக்கோமா இல்லையா? அப்ப அபாவ விலட்சணத்துவ சாதனத்தையும் சேர்த்து தத் விசிஷ்டன்னு அர்த்தங்க. சாதன அவச்சின்னக்கு இங்க விசிஷ்டன்னு அர்த்தம் வருது. அந்த சாதனமா அதோட கூடினதாகவும் சாத்தியமாக இருக்கக்கூடிய அனிவர்த்தியத்துவங்கிற சாத்தியம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு சாத்திய வியாபகத்துவம் துச்சத்தை வாங்கிக்க முடியாது. பரிகாரம் பண்ணிட்டோம். மேலும் அனாதியா இருந்தா அனிவர்த்தியம், சாதியா இருந்தா அனிவர்த்தியம் அப்படிங்கிற கிரைடீரியாவே நமக்கு கிடையாது. நிவர்த்தியம்னா என்ன, அனிவர்த்தியம்னா என்ன? அழியக்கூடியது, அழிக்க முடியறது, அழிக்க முடியாதுங்கிறதுக்கு அனாதி சாதிங்கிறது காரணம் இல்லைப்பா. கிஞ்ச சாதித்வம் அநாதித்வம் வான நிவர்த்தியத்வ அனிவர்த்தியத்வயோ பிரயோஜகம் துவம்ச பிராகபாவயோஸ்ததபாவாத். சாதியா இருந்தா நிவர்த்தியம், அனாதியா இருந்தா அனிவர்த்தியம்னு ஜெனரலா தோன்றதோ இல்லை நமக்கு. அப்படி இல்லைன்னு துவம்சாபாவம் சாதியா இருக்கு, ஆனா நிவர்த்தியம் இல்லை. ஏன்னா துவம்சத்தை நித்தியத்துவம் ஒத்துக்கிற ஆவா கட்சியில. கடம் உடைஞ்சு போனது, கட துவம்சம்னு. இந்த துவம்சங்கிறதான இந்த துவம்சாபாவத்துக்கு அழிவு உண்டா இல்லையான்னா கிடையாது. இந்த கடம் உடஞ்சனைக்கு தான் துவம்சாபாவம் உண்டாச்சு. இந்த துவம்சாபாவத்துக்கு அழிவு கிடையாது.
அழிவு வந்தா என்ன போன கூட அப்படியே தானா வந்துடும் மறுபடியும். வினஷ்டே புனருத்பத்தியாபத்தி துவம்சே துவம்சே பிரதியோகி உன்மஜ்ஜனாபத்தின்னு பேர். ஏன் ஆகையினால துவம்சா நித்தியகான்னு ஒத்துக்கிறான், அனிவர்த்தியான்னு ஒத்துக்கிறான். துவம்சம் சாதியா இருக்கிறதுனால நிவர்த்தியம்னு சொல்றதான வியாப்திக்கு இடம் இல்லை. அனாதியா இருக்கிறதெல்லாம் அனிவர்த்தியம்னு சொல்ல முடியாது. அவாவது உதாரணம் தான். அனாதியான பிராகபாவம் இருக்கு, ஆள் வந்தோன்னு போயிடும், இடம் உண்டானவொன்னு பிராகபாவம் போயிடுச்சு. அப்ப அனாதியா இருந்தது அனிவர்த்தியமா இருக்கணும்னு கிடையாதுன்னு என்னங்கிறது சொல்லுவார். இந்த மாதிரி இடங்கள்லாம் எங்களுக்கு அத்வைத சித்தியில் ஆப்ஜெக்ட் டெஸ்ட். சாதித்வ அனாதித்யோ கிம் பிரயோஜகம் கிம் ந பிரயோஜகம் நான் இதா இந்த இடங்கள்லாம் ஓன்னு கொண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒன் சென்டென்ஸ் ஆன்சர்ல நாங்கெல்லாம் உங்க பரீட்சை கொடுத்தாங்க. பரீட்சை கொடுத்ததுக்கு முக்கிய காரணமே அதுதான். ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல அத்வைத சித்தியை கேட்கிறான்னு ஒண்ணு. இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு 200 இடம் எடுத்து வச்சிருப்பாரு. அது மாதிரி சாதித்வம் அனாதித்வஞ்ச ந பிரயோஜகம் நிவர்த்தியத்வே அனிவர்த்தியத்வே துவம்சாபாதே சாதித்வம் இருக்கு, அனிவர்த்தியத்துவம் உண்டு. ஆனால் அனாதியா இருக்கிற பிராகபாவத்துல நிவர்த்தியத்துவம் உண்டு. அதனால இல்ல நாபி பாவத்வ விசேஷிதம் தத்ததா துவம்சாபாவமும் பிராகபாவமும் அபாவத்தை சொல்லாங்க. பாவமாக இருந்து சாதியாக இருந்தால் அது நிவர்த்தியம், பாவமாக இருந்து அனாதியா இருந்தால் அது அனிவர்த்தியம்னு சொல்லலாமுன்னு பார்த்தா அபாவே ததசத்வேன பின்ன பின்ன பிரயோஜக கல்பனாபத்தே. பாவத்தை விசேஷிதமாக சாதித்வம் அனாதித்வம் சொல்றதுங்கிறது வேண்டியதில்லை. அபாவே ததசத்வேன அத்தியந்தாபாவே தடசத்வேன பின்ன பின்ன பிரயோஜக கல்பனாபத்தே பாவ நிவர்த்தி அனிவர்த்தியோரேவ தயோ பிரயோஜகத்வே. பாவ நிவர்த்தி அனிவர்த்தியோஹோ தயோ பிரயோஜகத்வேன அர்த்தம். நிவர்த்தியத்வ அனிவர்த்தியோ பிரயோஜகத்வே பிரயோஜகத்வே பாவ நிவர்த்தி அனிவர்த்தியோரேவ தயோ பிரயோஜகத்வே பாவ சாதித்வ அனாதித்யோஹோ பாவ நிவர்த்தி சாதித்வே பிரயோஜகம் பாவஸ்ய அனிவர்த்தி அனாதித்வே பிரயோஜகம். भावना पदार्थस्य पदार्थ भाव निवृत्ति अनिवृत्त्योः तयोः प्रयोजकत्वे साधित्व अनादित्वयोः प्रयोजकत्वे भाव विलक्षण अविद्यादौ ताभ्यां तयोर अनापादनात् भाव निवृत्ति अनिवृत्त्योरेव क्वेश्चन प्रयोजकत्वे भाव विलक्षण अविद्यादौ ताभ्यां भाव निवृत्ति निवृत्तिभ्यां तयोः साधित्व अनादित्योर புரியுது எனக்கு. இப்போ பாவ நிவர்த்தி நிவர்த்தியோரேவ பாவன பதார்த்த நிவர்த்தியாக ஆகணும்னா அது சாதியாக இருக்கு. ஒரு பாவம் நிவர்த்தியம் ஆகாமலாக இருக்கணும், அனாதியா இருக்கணும். இதெல்லாம் பாவத்துக்கு மாத்திரம். भावाभाव भावस्य निवृत्ति भावस्य अनिवृत्ति भाव निवृत्ति निवृत्तियों भावस्य निवृत्ति भावस्य पदार्थस्य निवृत्ति அதுக்கு நிவர்த்தி வரணுமேனா சாதியா இருக்கணும். பாவஸ்ய அனிவர்த்தி வரணும்னு சொன்னமையானால் அனாதியா இருக்கணும். அப்படிங்கிறதாக நியமத்தை கொண்டு வந்தாக்க இந்த அவித்தியக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவித்திய அபாவமும் இல்லை, பாவம் இல்லை. நிச்சயம் அபாவம் இல்லைங்க. நமக்கு பாவ விலட்சண வித்யாதோ தாபியாம் நிவர்த்தி வரத்தினால சாதியா இருக்கணும்னோ சொல்ல வேண்டிய அதான் நமக்கு தேவை. தயோர் அனாபாதனா சரியா. தஸ்மாத் இப்போ சாதியா இருக்கிறதுக்கும் அனாதியா இருக்கிறதுக்கும் கிரைட்டீரியா என்ன சொல்லுங்க பின்ன? நாச சாமகிரி சன்னிபாத அசன்னிபாதாவேவ நிவர்த்தியத்துவ அனிவர்த்தியத்வயோ பிரயோஜகோ இது மந்தவியம். ஒரு பதார்த்தம் அழியணும்னா அழியாம இருக்கணும்னா, ஐக்கப்படணும்னா ஐக்கப்படாம இருக்கணும்னா என்னன்னா அது அழிக்கிறதுக்கு வேண்டிய காரணம் வந்ததுனால் அழியும், அழிக்கிறதுக்கு வேண்டிய காரணம் அல்லன்னா அழியாது. இது அப்படி ரொம்ப சொல்றோம். நாச சாமகிரி, சாமகிரின்னா எல்லாம் சேர்ந்துருக்கும்.
4-5 காரணங்கள் சேர்ந்துதான் ஒண்ணு நடக்கிறதுன்னா காரண சாமகிரின்னு என்ன தெரியுமா? இப்ப நெல் விளையறதுக்கு விதை வேணும்னு சொன்னா மட்டும் கூடாது. விதை, ஜலம், நிலம், அதுக்கு வேண்டிய சீதோஷ்ண நிலைகள் எல்லாம் வரும். இவ்வளவு சேர்ந்து இருந்தா தான் காரண சாமகிரின்னு பேரு. ஊழல் நிலமே இல்லை விதைய வச்சு மலைகள்னு சொல்றாரு. அதனால இப்போ நாச சாமகிரி வந்தாச்சுன்னா நாசம் உண்டாகும் தான் தீர்மானம். நாச சாமகிரி சன்னிபாத்தகான்னா வந்து சேர்றது, வந்துட்டா நிவர்த்தித்துவம் வரும், இல்லைன்னா நிவர்த்தித்துவம். அஜ்ஞானத்துக்கு நாச சாமகிரி என்னன்னா அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரம் முழு சாமகிரி. அது கூட பிரதிபந்த ரஹிதம்னு சொல்லணும் பிரதிபாசத்துக்கு. ஆனா ஆவரணத்துக்கு வேண்டியது இல்லைன்னு எதுக்கு சொல்லிட்டோம். ஆவரணம் கம்ப்ளீட்டா போயிடும். அதுல இருந்து ப்ரொஜெக்ஷன் வரணுமே ஆனால் பிரதிபந்த நிவர்த்தி வரணும்னு சொல்லியிருக்கோம். நாச சாமகிரி சன்னிபாத அசன்னிபாதாவேவ நிவர்த்தியத்துவ அனிவர்த்தியத்தையோ பிரயோஜகோ மந்தவியோ. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நாச சாமகிரி வருதா இல்லையான்னு? போனாரா இல்லையான்னு பாரு. ஞான பலபல கல்பம்னு பேர் இதுக்கெல்லாம். தௌஜ பலபல கல்போ. தௌனா நாச சாமகிரி வந்தா இல்லையான்னா இப்ப இவர் எத்தனை நாளைக்கு இருப்பார்னு கேட்டா ஜோசியர் என்ன சொல்லுவாரு? கடைசி மூச்சு போயிட்டாருன்னா போயிடுன்னு அர்த்தம்பா. நான் என்னைக்கு போகும்னாரு பார்ப்போம், போனப்புறம் சொல்றேன். தஸ்மால் நாச சாமகிரி சன்னிபாதங்களை கண்டுபிடிக்கிறது பலபல கல்பியோ இது கோபி தோஷா ஏவஞ்ச அபாவ விலட்சண அவித்யாரு பாவ விலட்சணத்துவம் வராதுன்னு சொன்ன கேள்வி இல்லைன்னு முடிச்சாச்சு. அதிச்ச எடுத்துக்கணும். அடுத்ததுல வேற இருக்கும். அவித்யாதே அபாவ விலட்சணத்துவ சமானாதிகள் இருந்தா வேற தோஷம். அடுத்த வாரம் 7ஆம் தேதி கிளாஸ் இருக்கு. ஏன்னா ஞாபகம் முதல் வாரம்னு பிரதிஷேதம் வந்துருக்கு.